மேற்கு தொடர்ச்சி மலையின் அமைதியான அடிவாரத்தில் அகத்தியர் என்ற ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் தனது ஆழ்ந்த ஞானத்திற்கும் மிகுந்த இரக்கத்திற்கும் பழங்கால சித்த மருத்துவத்தில் கொண்ட தேர்ச்சிக்கும் பெயர் பெற்றவர். அவரது ஆசிரமம் பெரிய மற்றும் சிறிய அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பாகவும் வரவேற்கப்படுவதாகவும் உணரும் ஒரு புகலிடமாக இருந்தது. ஒரு நாள் அகத்தியர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது பயத்தால் நடுங்கிய ஒரு சிறிய எலி அவரிடம் ஓடி வந்து அவரது வேட்டிக்குள் ஒளிந்து கொண்டது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பயமுறுத்தும் பூனை தோன்றி அதன் கண்களை தனது இரையின் மீது பதித்தது. எலியின் பயத்தை பார்த்த அகத்தியரின் இதயம் கருணையால் நிரம்பியது. அவர் மெதுவாக தனது கையை நீட்டினார். மேலும் எலி சொல்லப்படாத அழைப்பை புரிந்து கொண்டு அவரது உள்ளங்கைக்குள் ஓடியது. அகத்தியர் பயந்த எலியையும் பின்னர் விரக்தியடைந்த பூனையையும் கருணையுடன் பார்த்தார். சின்னவனே என்று அவர் எலியிடம் மெதுவாக முணுமுணுத்தார். இந்த பூனைக்கு பயப்படுகிறாயா? எலி மெதுவாக ஒரு கீச் கீச் ஒலி எழுப்பி ஒப்புக்கொண்டது. தனது மாய சக்திகளை பயன்படுத்தி அகத்தியர் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். ஒரு ஒலிக்கீற்றுடன் சிறிய எலியை ஒரு பளபளப்பான வலிமையான பூனையாக மாற்றினார். உருமாறிய பூனை இனி பயப்படாமல் நம்பிக்கையுடன் தனது அவயவங்களை நீட்டியது. அசல் பூனை இந்த வலிமையான புதிய பூனையை கண்டு விரைவாக பின்வாங்கியது. எலியிலிருந்து பூனையாக மாறியது இப்போது ஆசிரமத்தை சுற்றி அலைந்து திரிந்து தனது புதிய வலிமையையும் சுதந்திரத்தையும் அனுபவித்தது. இருப்பினும் அதன் அமைதி குறுகிய காலம் மட்டுமே நீடித்தது. சில நாட்களுக்கு பிறகு நாய்கள் கூட்டம் காடு முழுவதும் குறைத்த சத்தத்துடன் அதை பின்தொடர ஆரம்பித்தன. பூனை வலிமையானதாக இருந்தாலும் கூட்டிற்கு ஒரு போட்டியாக இல்லை. அது மீண்டும் அகத்தியரிடம் ஓடி மீண்டும் அடைக்கலம் தேடியது. அதன் புதுப்பிக்கப்பட்ட பயத்தை பார்த்த அகத்தியர் புரிந்து கொண்டார். இப்போது நீ நாய்களுக்கு பயப்படுகிறாயா என் குழந்தாய் என்று அவர் மெதுவாக கேட்டார். மீண்டும் ஒரு கருணையான புன்னகையுடன் அவர் மற்றொரு மந்திரத்தை உச்சரித்தார். பூனை ஒரு கம்பீரமான புலியாக மாறியது. இந்த வலிமையான மிருகத்தை பார்த்த நாய்கள் பயத்தில் சிதறி ஓடின. ஒரு காலத்தில் எலியாக இருந்த புலி இப்போது காட்டில் ஆதிக்கம் செலுத்தி அனைத்து உயிரினங்களாலும் அஞ்சப்பட்டு வாழ்ந்தது. அது நிகரற்ற திறமையுடன் வேட்டையாடி சாம்ராஜ்யம் செய்தது. இருப்பினும் ஒரு நாள் ஒரு பயங்கரமான சத்தம் காற்றில் ஒலித்தது. ஒரு யானையின் பிளிரல். அதன் அபரிமிதமான வலிமைக்கும் தனது பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு அற்புதமான யானை அதன் வேட்டை பகுதிக்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. புலி அதன் சக்தி இருந்த போதிலும் ஒரு ஆரம்ப பயத்தை உணர்ந்தது. ஒரு யானை அதை ஒரே அடியால் நசுக்கிவிட முடியும். மீண்டும் அது அகத்தியரை தேடியது. அதன் கர்வம் பயத்தால் அடக்கப்பட்டது. புலியின் துயரத்தை பார்த்த அகத்தியர் சிரித்தார். இப்போது யானை உன் இதயத்தில் பயத்தை கொண்டு வருகிறதா என்று அவர் கேட்டார். தயக்கமின்றி அவர் ஒரு கடைசி மந்திரத்தை உச்சரித்தார். புலி ஒரு சக்தி வாய்ந்த யானையாக மாறியது. காட்டின் மன்னனாக இருந்த யானை இப்போது பயமின்றி சுற்றித் திரிந்தது. அதன் வலிமையான இருப்பு அனைவரையும் அச்சுறுத்தியது. யானைக்கு வாழ்க்கை அற்புதமாக இருந்தது. அது தனது சவால் செய்ய முடியாத ஆதிக்கம், அதன் அபரிமிதமான வலிமை மற்றும் அதன் எல்லையற்ற சுதந்திரத்தை அனுபவித்தது. இருப்பினும் ஒரு யானைக்கு கூட ஒரு இயற்கையான எதிரி உண்டு, ஒரு மனித வேட்டைக்காரன். ஒரு நாள் ஒரு கூர்மையான ஈட்டியும் உறுதியான பார்வையுடனும் ஒரு திறமையான வேட்டைக்காரன் அதன் பகுதிக்குள் நுழைந்தான். தைரியத்திற்கும் பெரிய மிருகங்களை கூட வீழ்த்தும் திறனுக்கும் பெயர் பெற்ற வேட்டைக்காரன் யானையை ஒரு அசைக்க முடியாத பயத்தால் நிரப்பினார். அபரிமிதமான சக்தியை கொண்ட ஒரு உயிரினமான யானை இப்போது பயத்தால் செயலிழந்து போனது. ஒரு எலியாக தனது தாழ்மையான ஆரம்பத்தை ஒரு பூனையாகவும் புலியாகவும் மாறி வந்ததை அது நினைவு கூர்ந்தது. ஆனாலும் இங்கே அது மீண்டும் ஒரு முறை வலுவான ஒன்றின் கருணையில் இருந்தது. அது தனது இதய துடிப்புடன் அகத்தியரிடம் விரைந்தது. என் குழந்தாய், அகத்தியர் கூறினார். அவரது குரலில் மென்மையான புரிதல் இருந்தது. நீ ஒரு எலி, ஒரு பூனை, ஒரு புலி, ஒரு யானையாக இருந்தாய். ஒவ்வொரு முறையும் உன் பயத்தை போக்க சக்தி மற்றும் வலிமைக்கான உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன். ஆனால் பார், இப்போதும் கூட இவ்வளவு சக்தி இருந்தும் உன் இதயத்தில் இன்னும் பயம் இருக்கிறது. சொல்லு, நீ உண்மையில் எதை அஞ்சுகிறாய்? யானை இப்போது அகத்தியரால் ஒரு மனிதனாக மாற்றப்பட்டு புதிய தெளிவுடன் ஞானியை பார்த்தது. அது இறுதியாக புரிந்து கொண்டது. ஞானியே, அது மரியாதையுடன் வணங்கி, நான் ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். உண்மையான பயம் நம்மை அச்சுறுத்தும் உயிரினத்தில் இல்லை, ஆனால் நம் சொந்த இதயத்திற்குள் இருக்கிறது. பயத்தை போக்க வெளிப்புற சக்தியை நான் தேடும் வரை அஞ்ச வேண்டிய வலுவான ஒன்றை கண்டுபிடிப்பேன். எனக்கு தேவையான உண்மையான மாற்றம் என் வடிவத்தில் இல்லை, ஆனால் என் மனதில் இருந்தது. அகத்தியர் சிரித்தார். அவரது கண்கள் மின்னின. நிச்சயமாக என்று அவர் கூறினார்.